ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களே? நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு நலமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாள் மெய்ப்பனின் சத்தம். நம்ம இந்திய தேசத்தில் ரட்சிக்கப்பட்டு எழும்பின ஒரு சுதேசி ஊழியர், ஒரு பெண்மணி, அவங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 1800களிலெல்லாம் நம்ம இந்திய தேசத்தில் இந்த உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், இப்படி பெண் கல்வி கிடையாது, இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் நம்ம அன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்க பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அனுபவித்தார்கள். இப்படியாக ஒரு இளம் வயதுள்ள ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி பெயர் கோகிலா அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அவங்க இளம் பெண், அழகான பெண். தன்னுடைய கணவன் இறந்து விட்டான். அங்கே இருக்கிற ஊர் மக்கள் அவளை உடன்கட்டை ஏற்றும்படி கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போகிறாங்க. அவள் கண்ணீரோடு நிற்கிறா. வாழ ஆசை இருக்கிறது, ஆனால் ஜீவன் இங்கே போக வேண்டும் என்று சொல்லி மக்கள் விரும்புகிறார்கள். கணவனோடு கூட சடலத்தில் வைத்து இவ்வளோ எரிக்க விரும்புகிறாங்க. இப்படி மக்கள் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கர்னல், அவர் பேர் என்னன்னா லிட்டில் டன். ஆமாம், லிட்டில் டன். அவர் போகிறாரு, போய் பார்த்து அந்த பெண்ணை காப்பாற்றி மக்கள் ஏற்றுக்கொள்ளலை, கூட்டிகிட்டு போயிட்டார். கூட கூட்டிகிட்டு போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் அழைத்து அவளுக்கு ஆகாரம் கொடுத்து அவளை பராமரித்து அவளை ஆறுதல் படுத்தி அந்த கோகிலாவுக்கு ஆறுதல் சொல்லி அவர் பார்த்திங்கன்னா பராமரித்து கொண்டு வந்தால். அப்புறம் இயேசுவின் அன்பை அவளுக்கு சொன்னார். இப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது ஸ்வாட்ஸ் என்கிற ஒரு போதகர் மூலமாக இந்த கோகிலா என்ற அந்த பெண்மணி திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார். அப்படி திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு அவருடைய பெயர் குளோரிந்தாள் என்று மாற்றப்பட்டது. நாளுக்கு நாள் இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டால், வேத வசனத்தின் ஆழங்களை அறிந்து கொண்டால், ஞானஸ்தானம், ரட்சிப்பு, அபிஷேகம், வேத அறிவை குறித்த மிக தெளிவு அந்த பெண்மணிக்கு உண்டானது. அவங்களுக்கு ஒரு ஆசை, நானும் ஆண்டவருக்குன்னு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நெல்லை பகுதியில் இன்றைக்கு இருக்கிற திருநெல்வேலியில் ஒரு ஆலயத்தை கட்டினாங்க. ரொம்ப 1785 கட்டினாலும் இன்றைக்கும் இருக்குது. அவங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஸ்கூலையும் அவங்க என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டு இந்திய தேசத்தில் உருவான ஒரு சுதேசி ஊழியர், அருமையான பெண்மணி குளோரிந்தாள். அவங்க அந்த அம்மையார் அழகாக கட்டினாங்க, ஆலயத்தை கட்டினாங்க, ஸ்கூல் கட்டினாங்க, நல்ல பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. அன்றைய காலங்களில் ஆத்தும ஆதாயம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, அறியாமை, படிப்பு அறிவு இல்லாமல், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய, ஐதீகங்கள் நிறைய இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் 40 ஆத்துமாக்களை அவங்க ஆதாயப்படுத்தி நல்ல அருமையான ஊழியம். இன்றைக்கே சில சபைகள் 40 பேர் இல்லாமல் உட்காந்துருக்காங்க பாருங்க, 10 வருஷம் ஆகி கூட. மிக சிறப்பான ஊழியத்தை செய்து, அது மட்டும் இல்லாமல் அநேக இடங்களில் தன்னுடைய சாட்சிகளை சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த பெண்மணி, அதனால் அநேகருக்கு சாட்சி சொன்னாங்க. ஜாதி பிரச்சனைகள் எல்லாம் தகர்த்தாங்க. தேவனுக்குன்னு சாட்சியாக வாழ்ந்தாங்க. தன்னுடைய வம்சத்தாருக்கு, பட்டணத்திற்கு, திருச்சபைக்கு சாட்சியாய் வாழ்ந்து அநேகரை இவரை கர்த்தரண்டையில் திரும்பினாங்க. இவங்களை பார்க்கும்போது அநேகர் கர்த்தருக்குள்ளே வர ஆரம்பித்தார்கள். அவர் மரித்தார், அவருடைய சாட்சி இன்றைக்கும் மறிக்காமல் பேசி கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, குளோரிந்தாள் அவருடைய வம்சத்தாருக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவர், ரட்சிக்கப்படட்டும். இன்னும் அவங்க வம்சத்தை ரட்சிங்க ஆண்டவரே. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எத்தனை ஒரு பெரிய எழுச்சி, எத்தனை பெரிய ஒரு தாகம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, நாங்களும் அப்படியா எழும்பி எங்களுக்காக ஜீவன் தந்தவருக்காக, ஆண்டவரே உயிரோடு எழுந்தவருக்காக நாங்களும் எழும்பி தியாகிலும் செய்ய, நாமத்திற்கு மகிமையாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. வாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.